வணக்கங்க. நான் உங்கள் அன்பு தோழி மலர்மனம். இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது அவல் உப்புமா தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இயற்கை உணவுப் பொருள் மற்றும் சிறுதானிய நவதானிய ரெசிபி தான் போட்டுட்ருக்கேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக தேவையானாலும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நான் அவல் 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுருக்கேன். இந்த அவல் சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாக ஊறிடும். காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம காஞ்ச மிளகா 1 தான் போட்டிருக்கோம். ஊற வச்ச அவளையும் இதோட கொட்டி கலந்துக்கலாம் நல்லா. இதுக்கப்புறம் நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது செய்யறதுக்கு நமக்கு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் தேவைப்படும். ஆனால் அவல் ஊற போடுறதுக்கு 10 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய சேனல் பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.